சின்னவருடைய கல அரசியல் கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு புயல் வருதுன்னு சொன்னா மறுநாள் அவருடைய பிறந்த நாள். ராத்திரி 11:30 12 மணி வரைக்கும் அவர் களத்துல தானே நின்னாரு. மக்களோட மக்களா தானே நிக்கிறாரு. நீங்க சொல்ற வாரிசு அரசியலுக்கும் இந்த வாரிசு அரசியலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க அதைத்தான் சிந்திக்கணும். பெரியாரோட வாரிசா, அண்ணாவோட வாரிசா, தலைவர் கலைஞரோட வாரிசா, தளபதியோட வாரிசா, கொள்கை வாரிசா, செயல்பாடுகள் நல்லா இருந்தா வாரிசா? பாராட்டுவோம் தானே சொல்றாரு. செயல்பாடுகள் நன்றாக இருந்தால் பாராட்டுவோம் என்று தானே சொல்றாரு. நாங்களும் செயல்பாடு பத்தி தானே இப்ப நான் பேசுறேன். இந்த செயல்பாடு யாரும் இன்னைக்கு பதில் சொல்ல. இன்னைக்கு பிஜேபி எங்க இருக்கு? ஒரு புயல் வருது. பிஜேபி சார்ந்த எத்தனை பேர் களத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். புயல் அறிவிச்சா யார் சார் முதல்ல வரணும்? எதிர்கட்சிகள் தானே சார் முதல்ல வரணும் களத்துக்கு. இன்னைக்கு எதிர்கட்சிகள் எங்க சார் இருக்காங்க இந்த களத்துல? இந்த புயல் வெள்ளத்துல எங்க இருக்காங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் தன்னுடைய கால் நினைய ஒரு மழையில நின்றுப்பாங்களா? ஒரு பிரெட் பாக்கெட் கொடுத்துருப்பாங்களா? ஒரு பால் பாக்கெட் கொடுத்துருப்பாங்களா மக்களுக்கு? இங்க முதலமைச்சர் தான் களத்துல இருக்காரு, துணை முதலமைச்சர் தான் களத்துல இருக்காரு, அமைச்சர்கள் களத்துல இருக்காங்க, அதிகாரிகள் களத்துல இருக்காங்க, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர், கடைசி கோடி திமுக தொண்டை தானே இன்னைக்கு களத்துல இருக்கான். அப்ப எதிர்கட்சியா செயல்படுற அதிமுக இன்னைக்கு களத்திலே இல்ல. பாஜகவுக்கு மாநில தலைவரே இல்ல. இன்னைக்குதான் வந்திருக்காருன்னா இது நம்ம சுற்றுலா வரோம் அரசியல்ன்றது. தினம் களத்துல நிக்கணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும். பாஜக எங்க குரல் கொடுக்குது சொல்ல